வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் குடும்பத்துல குண்டு வீசிய சிவி சண்முகம். நான் பிராமிஸ் பண்ணி சொல்றேன், திமுகவுக்கு இனி எவனும் ஓட்டு போடவே மாட்டான். சமூக வலைதளத்துல மட்டும் பேசின விஷயத்த சட்டமன்றத்தில் பதிவு செய்து விட்டார் சிவி சண்முகம். வரலாற்றுல ஆழ பதிந்து விட்டது. அது மட்டுமல்ல, ஊருக்கே தெரியாத விஷயத்த சட்டமன்றத்தில் பேசுனதுனால இப்போ தமிழ்நாடு முழுவதும் தெரிந்து போய்விட்டது. ஒரு சமூகத்துக்கு எதிராக ஸ்டாலின் குடும்பத்தினர் செய்திருக்கக்கூடிய துரோகம் அப்பட்டமாக வெளிவந்து விட்டது. இதைத்தான் சமூக வலைதளத்துல நீண்ட நாளா பேசியிருந்தோம். இப்போ சூடு சொரணை உள்ள அந்த சமூக மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால தான் நான் பிராமிஸ் பண்ணி சொல்றேன், எவனும் ஓட்டு போட மாட்டான். ஏற்கனவே 2021 இருந்து அந்த சமூகமானது திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. இனியும் ஓட்டு போட மாட்டாங்க. சிவி சண்முகம் சட்டமன்றத்தில் போட்டு உடைச்சிட்டாரு. நேரலையில போயிடுச்சு. அவை குறிப்பில் இருந்து கூட அது நீக்கப்படல. ஆண்டாண்டு காலத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு எதிராக ஸ்டாலின் குடும்பம் செய்திருக்கின்ற துரோகம் அப்படியே பதிவுபட்டிருக்கும். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து எவ சட்டமன்ற நிகழ்வுகளை எடுத்து படிச்சாலும் இந்த துரோகம் அவன் கண்ணுல படும். அந்த சமுதாயம் இனி ஓட்டே போடாது. சரிப்பா, அப்படி என்ன குண்ட போட்டாருன்னு கேக்குறீங்களா? எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ சிவி சண்முகம் அவர்கள் பேசுற விஷயத்தை பார்த்துட்டு வாங்க. அந்த 10.5 சதவீதத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்தது யார் தெரியுமா? இவங்களுடைய முதல்வருடைய மனைவியுடைய சகோதரர், உறவினர், மச்சான். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு 10.5 எடப்பாடி பழனிசாமி அவசர கதியில கொடுத்தாரு. நாங்க நிலை பெற செய்ய வேண்டும் என்பதற்காக மதுரை உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வாதாடணும். ஆனா கடைசியில உச்ச நீதிமன்றமானது அப்படியே தள்ளுபடி பண்ணிடுச்சு. நாங்களும் 5 ஆண்டு காலமாக போராடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கதையா விட்டுட்டு இருந்தாரு ஏவா வேலு, கே நேருலாம். ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலயத்துல நம்ம மு.க. ஸ்டாலினுடைய மச்சான் ஆலோசனை நடத்தி எந்தெந்த சமூகம் எல்லாம் வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்ததை எதிர்க்கிறீங்க, எங்களா கூட வாங்க, மதுரை ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ண போறோம். அங்க தள்ளுபடி ஆச்சுன்னா உச்ச நீதிமன்றம் போக போறோம், வரீங்களா அப்படின்னு வந்து மு.க. ஸ்டாலின் மச்சான் தான் வன்னியர்களுக்கு 10.5% கிடைக்க கூடாது என்பதற்காக எங்களுக்கு உரிமை பறிபோச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றத்தை நாடினார். எவனா இருந்தாலும் சரி அவனுடைய உரிமையை கேட்டு பெறுவதில் தீர்க்கமா இருக்கணும், உறுதியா இருக்கணும். எங்களுக்கு எங்க உரிமை அப்படின்னு கேட்கலாம். ஆனா இங்க மு.க. ஸ்டாலினுடைய மச்சான் உச்ச நீதிமன்றத்துக்கும் மதுரை உயர் நீதிமன்றத்துக்கும் எதுக்கு போனா தெரியுதுங்களா? வன்னியர்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? அடா, எனக்கு கொடுன்னு கேட்பது உரிமை, அடுத்தவனுக்கு ஏன் கொடுத்த அப்படின்னு கேட்கும் போது அந்த மக்களுக்கு சூடு சோரணை இருக்காதா? மான ஈனம் இருக்காதா? தன்மானம் இருக்காதா? எப்பரா திமுக ஓட்டு போடணும்னு எண்ணம் வரும்? அப்ப தன்மானம் தடுக்காதா? இவ்வளவு துரோகம் பண்ணிருக்கின்ற திமுகவினருக்கு ஓட்டு போட்டா வருங்கால சந்ததியினர் நம்மள மன்னிப்பாங்களா? அதனால்தான் சட்டமன்றத்திலே வந்து எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை வச்சு எப்படியாவது இந்த விஷயத்தை திசை திருப்பலாமா அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களால முட்டு கொடுக்க முடியல. ஏயா, இந்த புள்ளி விவரத்தை எடுப்பதற்காக ஒரு கமிஷனை போட்டீங்க. 5 ஆண்டு காலம் கிணத்துல கல்ல போட்ட மாதிரி கடைசி வரைக்கும் 1000 நாட்கள் கடந்த பிறகும் அந்த கமிஷன் வந்து புள்ளி விவரங்களை எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்காம வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படியே நீர்த்து போக செய்து விட்டீர்கள். அதனால்தான் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னவோ சொல்லி பார்த்தாரு, முடியல. சைலண்டா வந்து நம்முடைய சிவி சண்முகம் அடித்த அடியில, அதே மாதிரி பாமகவினர் தந்த பதில் அடியில திமுகவுக்கு இடஒதுக்கீடு தரணும் என்ற எண்ணமும் இருக்குது, அதுக்கான திறனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். ஆது வச்சனம் எழுந்தார். 5 வருஷம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார்.
ஆனால் நமக்கு ஆது அர்ஜுனா மீது வந்து ஒரு கோபம் இருக்கத்தான் செய்துங்க. ஏன்னா பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் அவர்கள் எழுந்திருக்கிறாருங்க. அவர் எழுந்து இந்த படுகர் இன மக்கள் இருக்காங்கல்ல, நாங்கெல்லாம் இப்போ பிசியில் இருக்கிறோம், எங்களை எஸ்டில சேர்க்கணும், ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க எங்களை எஸ்டில சேர்த்துருவாங்க. ஏன்னா பழங்குடியினருக்கு நம்ம பாஜக அரசாங்கமானது எப்போதும் உறுதுணையா இருக்குது அப்படின்னு போஜராஜன் அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறார். அதற்கு சமூக நீதித்துறையா நம்முடைய வன்னியரசு அவர்கள் இருந்து எழுந்து சொல்றாரு, உங்க மோடி கிட்டே போய் சொல்லாம் இல்ல, அவர் தான் வந்து பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண்மணிய குடியரசுத் தலைவராகவே ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்ன இல்ல, நீ உங்க மோடி கிட்டே முறையிடுங்க, அவங்க தாங்க எஸ்டி பட்டியலில் யார் இருக்கணும் என்பதை முடிவு பண்றாங்க அப்படின்னு வந்து நம்ம வன்னியரசு வந்து சொல்றாருங்க. யார்கிட்ட? போஜராஜன் கிட்ட. அதுக்கு ஆதிவாஜன் அவர்கள் குறுக்கிட்டு, இல்ல இல்ல, படுகர் இன மக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க, எப்போதும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்க, கண்டிப்பாக நாம ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து கொடுத்து நம்ம படுகர் இன மக்களை எஸ்டில சேர்க்க சொல்லலாம் அப்படின்னு வந்து நம்முடைய ஆதிவாஜன் அவர்கள் போஜராஜன் அவர்களுக்கு சப்போர்ட்டா களத்தில் இறங்குறார். அதுக்கு சமூக நீதித்துறையினுடைய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாருன்னா, இந்த படுகர் இன மக்களை பொறுத்த வரைக்கும் எஸ்சி பட்டியலில் தான் இருந்தாங்க, ஆனா பொருளாதார வலிமை பெற்று விட்டாருன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் பிசி பட்டியல் வேணும்னாங்க, இப்போ எஸ்டி பட்டியல் கேட்கிறாங்க, அது எஸ்சில இருந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு சமூக நலத்துறையினுடைய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கேட்டாங்க. இப்படி போஜராஜன் அவர்கள் வந்து எஸ்டியில சேர்க்கணும் எங்களை அப்படின்னு சொல்லும் போது புள்ளி விவரங்களை எடுத்து தரங்க, கண்டிப்பா சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாங்கிறார். ஆனா அதுவே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், புள்ளி விவரங்கள் எடுக்கணும், நீங்க தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க, ஏன்னா மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சத்தியமா சரிப்பட்டு வராது. ஏன்னா சாதிகள் வந்து மாநில பட்டியல்ல சிலவற்றை குறிப்பிட்டிருக்காங்க, அந்த பட்டியல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறான் பாரு, அவங்ககிட்ட கொடுத்தா போதும், இந்த பட்டியல் இருக்கின்ற ஜாதியில யார் யாரெல்லாம் வராம பாரு, அவனை இதுல சேரு அப்படின்னு சொன்னா சாதிவாரி கணக்கெடுப்பானது சிறப்பா முடியும். ஆனா மத்திய அரசாங்கமானது என்ன சொல்லிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நேரா வீட்டுக்கு போங்க, அவன் பேரை கேளுங்க, எத்தனை பேர் இருக்காங்க குடும்பத்துல அப்படின்னு கேளுங்க, கேட்டுட்டு கடைசியில் அவன் என்ன சாதி சொல்றானோ அதை நோட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? ஒவ்வொரு சாதியிலும் வந்து நிறைய பட்ட பெயர்கள் இருக்குது, அந்த பட்ட பெயரை சொல்லித்தான் சமூகத்துல நம்ம எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறோம். குறிப்பா வன்னியர்கள் அவங்க கவுண்டர்கள் என்று தான் கூப்பிடுறாங்க. அவனை போய் என்ன சாதின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? வன்னியனை சொல்லுவான், கவுண்டர்னு சொல்லுவான். அந்த மாதிரி தான் 2011 காங்கிரஸ் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. காங்கிரஸ் ஆட்சியில மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது சாதியும் கேளுங்க அப்படின்னாங்க. அப்படிதான் உங்க சாதி என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்தியா முழுவதும் சாதி வாரி கணக்கெடுப்ப 2011 காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்தது. எவ்வளவு ஜாதிகள் வந்து தெரியுமா? கிட்டத்தட்ட 4,67,000 ஜாதிகள் வந்தது. வெறுமனே இந்தியா முழுவதும் ஓபிசில 4,000 ஜாதிகள் கூட கிடையாது. ஆனா இஷ்டத்துக்கு சொல்ல சொல்ல இதுதான் ஜாதின்னு எழுதிட்டு போனாங்க பாரு 2011. அது 4.5 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. அப்புறம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தும் பிரயோஜனம் இல்ல. எந்த ஜாதியில எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னு கணக்கிடவே முடியல. அதனால காங்கிரஸ் அரசாங்கமானது 2011 ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலும் அதை வெளியிட முடியல. இப்போது பாஜகவும் அதே முறையை தான் பயன்படுத்துகிறது. அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பானது மத்திய அரசாங்கம் எடுக்கிற மாதிரி எடுத்தா அந்த புள்ளி விவரங்கள் கிடைக்காது, மாநில அரசாங்கமே எடுக்கலாம். ஆனா திமுக அரசாங்கமானது கடந்த காலத்துல மத்திய அரசாங்கம் தான் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் தீர்மானம் ஏற்றி கடிதங்களை அனுப்பி ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாத்திச்சு அப்படின்றது வன்னியர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லிட்டு ஏமாத்தினாங்க. பீகாரை எப்போதும் உதாரணமா காட்டுறாங்க. ஏன் உதாரணமா காட்டுறாங்க தெரியுமா? அங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. ஆனா அந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப உச்ச நீதிமன்றமானது ரத்து பண்ணிடுச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு வந்து கப்சா விடுறாங்க. ஆனா ஆக்சுவலா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தத ரத்து பண்ணல. ஆனால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்கின்ற இடஒதுக்கீட அதிகரிச்சுட்டாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு
ஏயா 50% மேலாக இடஒதுக்கீடு அதிகரிக்க கூடாது சட்டம் இருக்குது. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு 50% மேலாக நீங்க இடஒதுக்கீடு அதிகரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இடஒதுக்கீடு தான் ரத்து பண்ணாங்களே கண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ரத்து பண்ணவே இல்லை. அதனால பீகார்ல ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக காரன் 5 வருஷம் ஏமாத்திட்டே இருந்தான். ஆனால் அந்த துரோகத்தை வன்னிய மக்கள் வந்து மறக்கவே இல்லை. 2021 இருந்து ஓட்டு போடவே இல்லை. இப்ப தவேக அரசாங்கமானது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எடுக்கலன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் ஓட்டு போடவே மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே திமுக கிட்ட சூடு பட்டுட்டாங்க. அந்த துரோகத்தை மீண்டும் ஒரு முறை வந்து தவேக கிட்ட வன்னியர்கள் எதிர்பார்க்கல. சொன்ன மாதிரியே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த அரசாங்கம் எடுக்கணும். எடுத்து வன்னியர்களுடைய பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க என்ற புள்ளி விவரத்தை நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு தரணும். இவங்க இந்த 5 ஆண்டிலாவது வந்து 10.5% இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்தல வச்சுங்களேன், இவங்களும் நம்பிக்கை துரோகிகளாகத்தான் வன்னியர்கள் பார்ப்பாங்க. அப்புறம் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு வன்னியர்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா திமுக எதற்காக சட்டமன்றத்தில் எழுந்து ஐயோ நாங்க என்னெல்லாம் பண்ண தெரியுமா, என்னெல்லாம் முயற்சி பண்ண தெரியுமா அப்படின்னு எதற்காக கதறணும்? செய்ய வேண்டியது அதிகாரம் இருக்கும் போது செஞ்சிட்டா தைரியமா தில்லா நெஞ்ச நிமிர்த்து சொல்லாமல நாங்க தான் வன்னியர்களுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்லாமல. சொல்லாத போயிட்டு ஏதோ ஸ்டிக்கர் ஒட்ட பாக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு சட்டமன்றம் முழுவதுமே வந்து வன்னியர்களுக்கு எதிராக நடந்ததை என் கண் கூட பார்த்து வாயை திறந்து சாதிவாரி புள்ளி விவரங்கள் நாங்க எடுப்போம். மாநில அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அந்த புள்ளி விவரத்தை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்து வன்னியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாய மக்களுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுத்துருவோம். யாருக்கும் அதிகமாகவோ யாருக்கும் குறைவாகவோ கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா வாயை திறக்கல. இந்த மாதிரி பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் வேங்க வயல் பிரச்சனை எடுத்துக்கிட்டு கையில உங்க ஆட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மீண்டும் வன்னியர்கள் பிரச்சனை வந்தா அப்படியே திசை திருப்பத்துக்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற பிரச்சனையை கையில் எடுத்துக்க வேண்டியது. மீண்டும் எங்கெங்கோ போயிட்டு வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பீங்களா, வன்னியர்களுக்கு வந்து புள்ளி விவரங்கள் எடுத்து கொடுத்து இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆட்சியில ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சிச்சு அப்படின்னு ஒண்ணு. உங்க ஆட்சியில குடிநீர் தொட்டியில மலம் கலந்தாங்கன்னீங்களே, அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த ஆட்சியில குடிநீர் தொட்டியில மலம் கலந்தாங்க தெரியாதா அப்படின்னு வேங்க வயல் பிரச்சனைய சரியான நேரத்துல முடிக்காத திமுகவை கண்டித்து கடந்த காலத்துல வாய் மூடிக்கிட்டு இருந்த விசிகாவினர் இன்னைக்கு வன்னியர்கள் இடஒதுக்கீடு பிரச்சனையை கலப்புறாங்க. ஏன்னா ஓபிசியினுடைய இடஒதுக்கீடு பிரச்சனையானது நீண்டுகிட்டே இருக்குது. அதுலயும் எம்பிசில வந்து வன்னியர்களுக்கு 10.5% நியாயமானது தான். அவங்க மக்கள் தொகையில அதிகமா தான் இருக்கிறாங்க. சோ பொருளாதாரத்தை பின்தங்கி தான் இருக்கிறாங்க. இதாங்க கணக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு இல்ல. ஆனா நம்முடைய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் இருக்கார் பாருங்க, அவர் சொல்றாரு 2027 வரைக்கும் இருக்குதுங்க. ஏற்கனவே திமுக அமைத்த ஆணையத்தினுடைய வாழ்நாள். ஆனா 2027க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா புள்ளி விவரங்களை எடுத்துருங்க. அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருங்க, அதை வச்சு நாம முயற்சி பண்ணலாங்க அப்படிங்கிறாங்க. மாநில அரசாங்கத்துக்கு சாதிவாரி புள்ளி விவரங்கள் எடுப்பதற்கான அதிகாரம் இருக்குது. அவங்க என்ன எடுக்கிறது, நாம களத்துல இறங்குங்க, நாம வந்து நியாயமாக புள்ளி விவரங்களை திரட்டுவோங்க. அதன்படி வந்து எல்லா ஜாதி மக்களுக்கும் சரியான விகாதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுப்பங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மொத்தத்துல இந்த புறக்கணிப்பை நான் எதிர்பார்க்கல. அதனால வேங்க வயல் பிரச்சனை, நாங்க அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆக்கணும், ஆணவ படுகொலை, 6 பேரை பட்டியலினத்தை வெட்டிவிட்டாங்க இந்த ஆட்சியில. சோ சட்ட ஒழுங்கு சரியில்லை, பட்டியல் இனத்தவரை பற்றி கவலைப்படாத அரசு, நாங்க தான் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் இனத்தவருக்காகவே துதி பாடுறீங்கன்னா அப்போ அவங்க ஓட்டு மட்டும் வாங்கி வெற்றி பெறுங்க. இதுல விஜயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு சட்டமன்றம் வந்தாரு. முதலமைச்சர் சீட்ல உட்காராம ஒரு பக்கம் செங்கோட்டையன் ஒரு பக்கம் ஆதவர்ஜனா, அந்த சீட்ல இடையில வந்து நம்ம முதலமைச்சர் உட்காந்துட்டாரு. செங்கோட்டையன் வந்து பார்த்தா முதலமைச்சர் கிட்ட ஏதோ பேசியிருந்தாரு. ஏன் இடம் மாறினாரு அப்படின்னு நமக்கு தெரியல. 6 மணிக்கு மேல முதலமைச்சரை பார்க்க முடியாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்காகவே நேற்று சட்டமன்றத்துக்கு வந்தாரா என்ன தெரியல. நம்ம முதலமைச்சர் 6 மணிக்கு தான் வந்தாரு, நிறைய அலுவல்களை முடிச்சிட்டு. சோ மொத்தத்துல நேற்று சட்டமன்றமானது சிறுபான்மையர், 2வது பட்டியல் இனத்தவர், இவங்களை எப்படியா சமாதானப்படுத்தணும், அவங்க நம்மளுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மனநிலையை மட்டும் நம்ம அரசியல் கட்சிக்காரங்க வளர்த்து வச்சிருக்காங்க. சோ அவங்களுக்காகவே உருகிற மாதிரியே காட்டிக்கிட்டாங்க. ஆனா ஓபிசிகளுக்கோ, ஓபிசில இடஒதுக்கீடு பெற்றிருக்கக்கூடிய எம்பிசிகளுக்கோ
எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுற மாதிரி தெரியல. அவ்வப்போது இடையில ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மட்டும் பதில் சொன்னாரு. மற்றவங்கலாம் பிற்படுத்தப்பட்டோருக்கு நாங்க எந்த அளவுக்கு ஆதரவா இருக்கு தெரியுமா, நாங்க வந்த பிறகு தான் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு எதுவுமே சொல்லல. ஸோ மொத்தத்துல இந்துக்களும் அனாதிகள், அவங்களுக்காக யாரும் பேச மாட்டாங்க. ஓபிசிகளும் அனாதிகள், அவங்களுக்காக யாரும் பேச மாட்டாங்க. ஆனா நேத்து கலைஞர் குடும்பத்துடைய துரோகத்தை சட்டமன்றத்திலே போட்டு உடைச்சார் சி வி சண்முகம். அவருக்கு ஒரு ஆன்சர். நண்பர்களே, திமுக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த தேர்தல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. நன்றி.